புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரைக் கொல்லும். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். கோப்பியம், உண்மையும் பின்னணியும். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறைகள் ஏற்கனவே அதிகரித்து வரக்கூடிய சூழ்நிலையில் கிளாம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய பேருந்து நிலையத்தில் இளம்பெண்ணை ஆட்டோவில் கடத்திட்டு போய் பாலியல் தொல்லை கொடுத்ததாக சொல்லப்பட்ட பெண்களின் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கி இருக்கக்கூடிய சம்பவத்தை பற்றி இப்போ பார்க்கலாம். தலைநகர் சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லும் பேருந்துகளுக்காகவும் நகரின் நெரிசலை குறைக்கும் விதத்தில் சென்னையில் புறநகரான வண்டலூரை அடுத்த கிளாம்பாக்கத்தில் பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டது. ஆரம்பம் முதலே இந்த பேருந்து நிலையத்திற்கு நகரின் முக்கிய பகுதிகளில் இருந்து வருவது சவாலாக இருந்த நிலையில் தற்பொழுது நடந்திருக்கும் சம்பவத்தால் பெண்களின் பாதுகாப்பு குறித்தும் கேள்வியை எழுப்பியிருக்கிறது. மேற்கு வங்கத்தை சேர்ந்த 19 வயது இளம்பெண் ஒருவர் சேலத்திலிருந்து சென்னை மாதவரத்தில் உள்ள தனது தோழியின் வீட்டிற்கு செல்ல கடந்த திங்கட்கிழமை அன்று இரவு பேருந்து மூலம் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு வந்திருக்கிறார். அப்போது அங்கிருந்த ஆட்டோ ஓட்டுநர் இரவு நேரம் என்பதால் மாதவரத்திற்கு பேருந்துகள் இல்லை என்றும் தான் மாதவரத்தில் இறக்கிவிடுவதாக கூறி ஆட்டோவில் ஏறுமாறு அந்த பெண்ணை வற்புறுத்தி வலுக்கட்டாயமாக ஆட்டோவில் ஏற்றியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து ஆட்டோ வண்டலூரை அடுத்த மீஞ்சூர் வெளிவட்ட சாலையில் சென்று கொண்டிருந்த பொழுது ஆட்டோ ஓட்டுநர் யாருடனோ செல்போன் பேசிய அடுத்த 5 நிமிடத்தில் அங்கு வந்த இருவர் அந்த ஆட்டோவில் ஏறியிருக்கின்றனர். பின்னர் அவர்கள் இருவரும் அந்த இளம்பெண்ணிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபடவே அதிர்ச்சியடைந்த அந்த இளம்பெண் கத்தி கூச்சலிட்டிருக்கிறார். இதனால் கத்தியை காட்டி மிரட்டிய அவர்கள் தொடர்ந்து பாலியல் தொல்லையில் ஈடுபட்டுள்ளனர். இதையடுத்து அந்த பெண் தனது தோழியின் கணவருக்கு குறுஞ்செய்தி மூலம் தகவல் தெரிவித்திருக்கிறார். அதைத் தொடர்ந்து அவர் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவித்துள்ளார். உடனடியாக போலீசார் ஆட்டோவில் செல்லும் பெண்ணின் செல்போன் டவரை கண்காணித்து ஆட்டோவை பின்தொடர்ந்து சென்றிருக்கின்றனர். போலீசார் பின்தொடர்ந்து வருவதை அறிந்த ஆட்டோ ஓட்டுநர் மதுரவாயில் அருகே அந்த பெண்ணை வேறு ஒரு ஆட்டோவில் ஏற்றிவிட்டு அங்கிருந்து 3 பேரும் தப்பி சென்றிருக்கின்றனர். பின்னர் இது தொடர்பாக அந்த பெண் ஆட்டோ ஓட்டுநரிடம் நடந்த விஷயத்தை கூறி தன்னை காவல் நிலையம் கூட்டி செல்லும்படி கூறியிருக்கிறார். இதையடுத்து அந்த பெண்ணை ஆட்டோ ஓட்டுநர் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றதை அடுத்து அங்கு அவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் தனிப்படைகள் அமைத்து சிசிடிவி ஆதாரங்களின் அடிப்படையில் குற்றவாளிகளை தீவிரமாக தேடி வந்தனர். ரீசெண்டாக பெண்களுக்கு நிறைய பாலியல் வன்கொடுமை நடக்குது. இப்போ கிளம்பாக்கத்தில் ஒரு பாலியல் வன்கொடுமை நடக்குது. நீங்கள் பேசுறீங்க, பெண்கள் நம்ம ஒரு விழிப்பாகவும் ஒரு தைரியமாகவும் இருக்கணும். நம்மளுக்கு இருக்கிற தைரியம் மனதளவுலையும் சரி உடல் அளவிலையும் ஆண்களுக்கு எப்பயுமே வராது. இப்போ ஆட்டோவில் போகும்போது நம்ம கேப் போட்டு போகிறோம், அவன் ப்ரைவேட்டாக 4 பேரை கூப்பிட்டு வலுக்கட்டாயமாக நிப்பாட்டுறான். நம்ம கையில் மொபைல் இருக்குது, நம்ம 100க்கு கால் பண்ணலாம், நம்ம வீட்டில் இருக்க யாருக்காச்சும் கால் பண்ணலாம். யாருக்காச்சும் கால் பண்ணி நான் இங்கே தான் வந்துட்டு இருக்கேன். மோஸ்ட்லி நம்ம கேர்ள்ஸ் என்ன பண்ணுறோம்னா, நம்ம போகிறோம், ஒரு பாட்டு கேட்டு நம்ம வாட்டுக்கு போகிறோம். போகும்போது நம்ம அண்ணனுக்கோ நம்ம அப்பாக்கோ நம்மளை யார் நல்லா பார்த்துப்பாங்கன்னு தெரியும், அவங்களுக்கு கால் பண்ணி நான் இங்கே தான் வந்துட்டு இருக்கேன். நமக்கு எப்போ ஒரு அன்செக்யூர்டாக ஃபீல் ஆகும்போது நான் இங்கே வந்துட்டு இருக்கேன் அப்படின்னும் போதே அடுத்தவங்க என்ன பண்ணுவாங்க, ஓகே இந்த பொண்ணு ஒரு சேஃபாக தான் போயிட்டுருக்கு அப்படின்னு நம்மளை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அண்டு நம்மளை யாராச்சும் அசால்ட் பண்ண வராங்கன்னும் போது நம்ம பயப்படுறோம். நம்மளக்கிட்ட இருக்கிற பயத்தை முதல்ல தூக்கி போடணும். தூக்கி போட்டுட்டு ஆப்போசிட்டில் இருக்கவங்கள எப்படி அட்டாக் பண்ணுறதுன்னு பார்க்கணும். ஐபிசி செக்ஷன் 96 to 106 பிரைவேட் டிஃபென்ஸ் பற்றி கிளியராக சொல்லுது. நம்மளோட கற்பையோ நம்மளையோ யாராவது தாக்க வரும்போது அவங்கள கொன்னா கூட தப்பு இல்லைன்னு சட்டம் சொல்லுது. இப்போ புதுசாக பிஎன்எஸ் சட்டமும் சொல்லுது. அப்போ நம்மளை தாக்க வரவங்களை கொன்னா கூட நமக்கு சட்டம் உதவி பண்ணும்போது நம்ம ஏன் பயப்படணும்? சட்டமும் சரி காவலும் சரி நமக்கு துணையாக இருக்கும்போது பெண்கள் பயந்து இப்படி நடந்துருச்சே இப்படி பண்ணுறாங்களேன்னு பயந்து அவங்களுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. ஸ்ட்ராங்காக இருந்து அவங்கள நம்ம அட்டாக் பண்ணணும். மோஸ்ட்லி இது மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்கும்போது நம்ம அன்சேஃபாக ஃபீல் பண்ணும்போதே மோஸ்ட்லி இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலே இது மாதிரி ஒரு நிறைய இன்சிடென்ட்டை தடுக்கலாம். சமீப காலங்களில் தென் மாவட்டங்களிலிருந்து சென்னைக்கு வர்றவங்களுக்கு நுழைவாயிலாக இருக்கக்கூடிய கிளாம்பாக்கம் பிரம்மாண்ட பேருந்து நிலையத்திற்கு தினம் ஆயிரக்கணக்கான மக்கள் பயணம் செய்கிறது மாதிரி கடந்த திங்கட்கிழமை அன்னைக்கு தனி ஒரு ஆளாக சேலத்திலிருந்து மாதவரம் போகிறதுக்காக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு இறங்கிய அந்த வடமாநில இளம்பெண்ணை ஆட்டோவில் கடத்திட்டு போய் பாலியல் துன்புறுத்தல் ஈடுபட்ட கயவர்கள் யாரு, தனிப்படை போலீசார் அவங்களை எப்படி கைது பண்ணாங்க அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம்.
சென்னை ராயப்பேட்டையை சேர்ந்த ரவுடி தயாளன், பெரம்பலூர் மாவட்டத்தை சேர்ந்த 56 வயதான முத்தமிழ் செல்வன் ஆகியோரை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். அப்போது அவர்கள் இருவரும் போலீசாரிடமிருந்து தப்பிக்க முயன்றதில் காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. இதையடுத்து இருவரையும் கூடுவாஞ்சேரி அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து அவர்களிடம் நடத்திய தீவிர விசாரணையில் சென்னை ராயப்பேட்டையை சேர்ந்த ரவுடியான தயாளன் மீது 12க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருப்பதோடு சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை ஆட்டோ ஓட்டி வந்திருக்கிறார். இந்நிலையில் சென்னையில் தங்கி ஆட்டோ ஓட்டி வரும் பெரம்பலூர் மாவட்டத்தை சேர்ந்த முத்தமிழ் செல்வனுடன் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இதையடுத்து நண்பர்களான இருவரும் சம்பவத்தன்று மது குடித்தனர். பின்னர் அவர்கள் விலை மாதுக்களை தேடி கோயம்பேடு பகுதியில் இருந்து மறைமலை நகர் வரை வந்திருக்கின்றனர். பின்னர் அங்கிருந்து கிளாம்பாக்கம் பஸ் நிலையம் அருகே வந்தபோதுதான் அங்கு பேருந்திற்காக காத்திருந்த இளம்பெண் ஒருவர் ஆட்டோ ஓட்டுநர் ஒருவரிடம் கோயம்பேடு செல்ல பேரம் பேசிக் கொண்டிருந்தார். இதனை கண்ட இருவரும் 600 ரூபாய் கொடுத்தால் கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இறக்கி விடுவதாக கூறி கட்டாயப்படுத்தி ஆட்டோவில் ஏற்றி உள்ளனர். பின்னர் சற்று தூரம் சென்ற பிறகு அந்த பெண்ணிற்கு பாலியல் தொல்லை கொடுத்ததுடன் நெற்குன்றம் அருகே சென்ற பொழுது இளம்பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறியிருக்கின்றனர். ஆனால் பாதிக்கப்பட்ட இளம்பெண் அதனை மறுத்ததாக கூறப்படும் நிலையில் இருவரின் முரண்பாடான வாக்குமூலம் போலீசாரிடையே சந்தேகத்தை ஏற்படுத்தியது. இதைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட இளம்பெண்ணும் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட நிலையில் ஆட்டோ ஓட்டுநர்கள் இருவருக்கும் மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு பின்னர் செங்கல்பட்டு மகளிர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். மேலும் இந்த வழக்கில் தொடர்புடைய மற்றொருவரையும் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழகத்தில் தொடர்ந்து பெண்கள் பாலியல் துன்புறுத்தல்களுக்கு ஆளாகி வரும் நிலையில் பேருந்திற்காக காத்திருந்த பெண்ணை ஆட்டோவில் கடத்தி சென்று பாலியல் தொல்லை கொடுத்த சம்பவம் மக்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. விமன் ஹராஸ்மெண்ட் ஆக்ட்லேருந்து, ரேப்லேருந்து, கிட்னாப்பிங்லேருந்து எல்லா சட்டங்களும் எல்லாமே இருக்குதுங்க. ஆனால் இதற்கு ஒரே காரணம் திருடனாய் பார்த்து திருண்டாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு சொல்ல மாதிரி நம்ம தான் ஜாக்கிரதையாக நடந்துக்கணும், ஒழுங்காக இருக்கணும். சமுதாயம் நல்லா இருக்கும்னா நம்ம ஆண்களும் சரியாக நடந்துக்கிட்டா நாளைப்படி இந்த மாதிரி விஷயம்லாம் கொஞ்சம் மட்டுப்படும், கொஞ்சம் கம்மியாகும். ரெண்டாவது இதற்கு ஒரே காரணம் போலீஸ்காரங்க ஒரு வழக்கை எடுத்துக்கிட்டா எவ்வளோ விரைவாக குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணிடணும். இந்த வழக்கை ஒரு போலீஸ் ஒரு ஏட்டு ஒரு இன்ஸ்பெக்டர் உட்காந்து எழுதுனால மேக்சிமம் இந்த வழக்கை 90 நாளில் கேஸை முடிச்சிடலாம். அது எல்லா கோர்ட்லையும் இப்போ ஜட்ஜஸ் ரொம்ப ரெடியாகவே இருக்காங்க நடத்துறது. அது இப்போ ஏற்பட்ட வழக்குகளாம் அப்படி இருக்க சீக்கிரமாக போட்டு சீக்கிரமாக முடிச்சா அடுத்தது செய்கிறதுக்கு ஒருத்தர் பயப்படுவாங்க. இன்றைக்கி 2025 இந்த கேஸ் தான் 2030 சார்ஜ் ஷீட் போட்டு கோர்ட்டில் ட்ரையலுக்கு வந்துன்னா இதில் இருக்க சூடியாடும் அந்த பொண்ணு எங்கே போனே தெரியாது. அதை கண்டுபிடிச்சி கூப்பிட்டு வந்து திரும்ப எவிடன்ஸ் எடுக்கணும்ல போலீஸ்காரங்களே ஒரு வழி ஆகிடுவாங்க. அதனால் சீக்கிரமான ட்ரையல், ஸ்பீடி ட்ரையல் தான் இதுக்கு ஒரே தீர்வுங்க. ஆரம்ப காலத்திலிருந்தே இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் ஆரம்பித்ததிலிருந்தே பயணிகள் பல அசௌகரியங்களை சந்தித்து வரக்கூடிய சூழ்நிலையில் இப்போது பல ஆட்டோ ஓட்டுநர்களால் பெண்களின் பாதுகாப்பும் கேள்விக்குறியாயிருக்கு. பயணிகள் மத்தியில் இது இன்னும் அச்சுறுத்தலை தான் ஏற்படுத்தியிருக்கு. நைட்லாம் நம்ம வர்றோம் போகிறோம், திடீர்னு ஆட்டோவில் போக வேண்டிய சூழ்நிலை வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. அதனால் காவல்துறை இது மாதிரியான பிரச்சனைகளை தீவிரமான நடவடிக்கைகள் எடுக்கணும். அப்படிங்கிறதோட மக்களுடைய அன்றாட பயணத்தின் ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய இந்த ஆட்டோ ஓட்டுநர்களும் தனியாக வரக்கூடிய பெண்களின் பாதுகாப்பில் பங்கெடுத்தாலே, ஏன்னா இந்த பொண்ணை காவல்துறை கிட்ட கொண்டு போய் ஒப்படைச்சதை ஒரு ஆட்டோ ஓட்டுநர், அதையும் நம்ம பாராட்டினாங்க. இது போன்ற அவலங்களையும் தடுக்க முடியும். அப்படிங்கிறதோட ஒரு பாதுகாப்பான சமூகத்தையும் நம்மளால் உருவாக்க முடியும். மீண்டும் அடுத்த கோபியம் நிகழ்ச்சியில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர் சிவகுமார்.